பூமிகா ஒரு பையனை லவ் பண்றால, அந்த பையன் யார் தெரியுமா? அவன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த மாதவன். ஆமா ஸ்வேதா, நீ மாதவன் நினைச்சிட்டு இருக்கிறவரோட பேரு மாதவன் இல்ல, கௌதம். நானும் அவரும் லவ் பண்றோம். அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தாதான் தம்பிக்கு கல்யாணம் நடக்கும்னு இப்படி எல்லாம் பண்ணோம். என் வாழ்க்கை இப்ப உன் கையில தான் இருக்கு ஸ்வேதா. நீ மேடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நான் கௌதம் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ முடியும். ஸ்வேதா, நாங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு நீ சொன்னா நாங்க அத தப்புன்னு ஒத்துக்கிறோம். ஆனா எங்கள மாதிரியே நீயும் தப்பு பண்ணிடாதம்மா. இன்னைக்கு மேடி கட்டுற தாலி உன் கழுத்துல ஏறலன்னா கடைசி வரைக்கும் பூமிகா கழுத்துல தாலி ஏறவே ஏறாது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது. அப்போ இத்தனை வருஷமா நீங்க என்ன வளர்ப்பு பொண்ணா வளர்க்கல, திருவிழாக்கு பலி கொடுக்கிற ஆடு மாதிரி வளர்த்திருக்கீங்க. ஆஹா, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாளே. நீங்க பெத்த பொண்ணு மட்டும் அவ விரும்புறவன கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனா நான் பண்ணிக்க கூடாதுல்ல? உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக என் வாழ்க்கை எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல. என்னால முடியாது, என்னால முடியாது. மேடிய கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது. இப்ப நாம டிராமா பண்ணாதான் சரியா வரும். சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? தெருவுல அனாதையா கடந்த உன்னை போய் வளர்த்தம் பத்தியா? எங்க புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். ஒரு வாயிலா ஜீவனை வளர்த்திருந்தா கூட அது நன்றி விசுவாசத்தோட வாலாட்டிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா உனக்கு நன்றியும் இல்ல, மனசாட்சியும் இல்ல. நாங்க உன்னை ஏமாத்திட்டோம், துரோகம் பண்ணிட்டோம்னு சொல்றியே. ஆனா உண்மையான துரோகம் யார் பண்ணது? நீதாண்டி. எங்களுக்கு நீதான் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. நாங்க சோறு போட்டு வளர்த்த பொண்ணாச்சே, எங்க பேச்ச கேக்கும், நாங்க சொன்னதை செய்யும்னு நினைச்சோம் பத்தியா? அதுக்கு நல்ல பாடத்தை எங்களுக்கு கத்து கொடுத்துட்டமா. உன் செருப்பால எங்களை அடிச்சு எங்களுக்கு புரிய வச்சுட்ட. அத்தை ஸ்வேதாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க பயங்கரமா நடிக்கிறாங்களே. கண்மணி, இனிமே இவகிட்ட கெஞ்சறது செவுத்துக்கிட்ட பேசுறதுக்கு சமம். இவளை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். ஏமாந்ததுக்கான தண்டனைய நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். எப்படி நம்ம வெளியில போனா கல்பனா அம்மாவும் அவங்க குடும்பமும் இவ பண்ண வேலையால நம்ம மானத்தை வாங்க போறாங்க. பூமிகாவும் அவ ஆசைப்பட்டவனோட சந்தோஷமா வாழ போறது இல்ல. நாமளும் அவமானப்பட்டு பூமிகாவோட வாழ்க்கையும் வீணா போனதுக்கு அப்புறம் நாம ஏன் வாழணும் சொல்லு? நாம ஏன் வாழணும்? பேசாம நம்ம 3 பேரும் இங்கேயே இப்பவே செத்து போயிடுவோம். என்ன அத்தை செத்துருவோன்னு சொல்றாங்க? நடிப்பு ஓவரா போகுதே. என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா, நாம செத்துடுவோம்னு சொல்றேன். நம்ம 3 பேரும் செத்து போயிடுவோம். இவ மட்டும் நம்ம பாவத்தை கொட்டிக்கிட்டு அவ விருப்பப்பட்டவனோட அவன் நல்லா இருக்கட்டும். போற போக்க பார்த்தா பாட்டி நம்மள கொன்னுடும் போலயே. இல்ல பாட்டி, நான் சொல்றது எனக்கு புரியுது பூமிகா. நீ என்ன சொல்ல வரேன்னு இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதா? நான் ஏற்கனவே நம்ம கொளுத்திக்கிட்டு சாகிறதுக்கு 5 லிட்டர் கெரசினை வாங்கி வச்சிருக்கேன்.
அத்தை இந்த வேலையெல்லாம் வேற முன்னாடியே பார்த்து வச்சுட்டாங்களா? இரு, இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். அத்தை நிஜமாவே எடுத்துட்டு வருவாங்களா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, என்ன புது. ஐயோ, நம்ம கொளுத்திக்கிற மாதிரி டிராமா போட்டுருவோம். அவ ஒத்துக்கலன்னா என்ன பண்றது? ஆ ஆ இப்போ இந்த கெரசீனை கண்மணி மேல ஊத்துற மாதிரி டிராமா பண்ணுவோம். இல்லன்னா நிஜமாவே ஊத்தி விட்டுருவோம். ஆ ம் ஆ இங்க பாரு ஸ்வேதா, கடைசியா ஒரு தடவை கேக்குறேன். நீ மேடிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா நாங்க 3 பேரும் உயிரோட இருப்போம். இல்லன்னா 3 பேரும் இங்கேயே கொளுத்திக்கிட்டு சாகுறோம். ஐயோ, அத்தை சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்களே. ஸ்வேதா, தயவு செஞ்சு ஒத்துக்கோமா, இல்லனா எங்களுக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்ல. ஆமா ஸ்வேதா, ப்ளீஸ். இப்ப எங்க உயிரே உன் கையில தான் இருக்கு. இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்க சாகறதா சரி. இந்த கண்மணி செத்து போயிடலாம். முதல்ல நீங்க ஊத்தி கொளுத்திக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி மொத்தமா செத்து போயிடலாம். சரி, நீ சொல்றது சரிதான். நான் ஊத்திக்கிறேன். நிறுத்துங்க உங்க டிராமாவை. அப்பாடா, காப்பாத்திட்டா. என்ன ஏன் இப்படி உயிரோட கொல்றீங்க? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வளர்த்ததுக்கு நன்றி கடனா என் வாழ்க்கையே கேக்குறீங்க, அவ்வளவுதானே? என் வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன். உங்க இஷ்டப்படியே நான் மேடிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். பூமிகா, அத்தை மட்டும் இல்லன்னா நம்ம நினைச்சதை சாதிச்சிருக்கவே முடியாதுல்ல. ஆமாமா, பாட்டி கலக்கிட்டாங்க. என் வாழ்க்கைக்காக அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அது அத்தனையும் செய்யறாங்கல்ல. சரி சரி, வா கல்யாண மேடைக்கு போலாம். ஓம் ஜித்தமூர்த்தியே நமக, தேவஜிந்தநந்தனாய நமக, ஓம் நந்திதே நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் பத்மிதே நமக, ஓம் பவித்ராய நமக, ஓம் புருஷாய நமக, ஓம் புண்டரீகாட்சாய நமக, ஓம் பக்தவச்சலாய நமக, ஓம் சதபூஜாய நமக, சர்வவிபே நமக, கோவிந்தாய நமக, கோவிதாம்பதியே நமக, கருடத்வஜாய நமக, விஷ்ணுவே நமக, விஸ்வஸ்ரேனாய நமக, வேதவிதே நமக, வேதாங்காய நமக, வேதாய நமக, வைகுண்டாய நமக, கணயாய நமக, சிவாய நமக, ஸ்ரீதராய நமக, ஸ்ரீனிவாசாய நமக, ஸ்ரீமதே பாங்காய நமக. அப்பாடி, இவளை கொண்டு வந்து மணமேடையில உட்கார வைக்கிறதுக்குள்ள மண்ணெண்ண ஊத்திக்கிற அளவுக்கு போயாச்சு. இவ கல்யாணம் பண்ணி இவ மூலமா நம்ம பூமிகாவுக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் போல இருக்கு. இன்னும் என்னெல்லாம் பாடுபட போறோமோ. வேதவிதே நமக, வர்தனாய நமக, வசுந்தராய நமக, வசுமனதே நமக, வாமனாய நமக, ராமாய நமக, யஞ்ஞாய நமக, முகுந்தாய நமக, மாதபாய நமக, ஹரே நமக, இரண்ய கர்ப்பாய நமக, இரண்ய நாபாய நமக.
கெட்டிமேளம் 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 கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபஹே த்வம் ஜீவ சரசதாம். दीर्घायुष्मान भव. அம்மா கடவுளே. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கணுமா, நல்லா 2 இருக்கணும். பேரும் 2 எப்பவும் பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா நல்லா இருங்க. நீடூழி வாழணுமா எந்திரிங்க. 2 பேரும். 2 பேரும் அப்படியே அக்னிய பிரதட்சணமா வாங்க. மடி வலது கால் எடுத்து அம்மி மேல வைமா. அம்பி அந்த மெட்டியை வாங்கி பொண்ணுக்கு கட்ட விரலுக்கு பக்கத்துல இருக்கிற விரல்ல போடு. அப்படிதான். பூமிகா ஒரு பையனை லவ் பண்றால, அந்த பையன் யார் தெரியுமா? அவன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த மாதவன். நீ மாதவன் நினைச்சிட்டு இருக்கிறவரோட பேரு மாதவன் இல்ல, கௌதம். இங்க பாரு ஸ்வேதா, நாங்க உனக்கு துரோகம் செஞ்சுட்டதா நீ நினைக்காதம்மா. நல்லதுதான் பண்ணிருக்கோம். மாப்பிள்ள சின்ன பிள்ளையா நடந்துக்கிறத தானே நீ குறையா நினைக்கிற? அது போக போக சரியாயிடும். நீ மனசு வச்சா மாதவனை எல்லார் மாதிரியும் மாத்திரலாம். கல்யாணம் ஆகி மாதவன் குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா அவன் குணமாயிடுவான்னு டாக்டர் சொன்னதா கல்பனாமா என்கிட்ட சொன்னாங்க. நீ வேணா பாரு ஸ்வேதா, உன்னோட பாசத்தால மாதவன் சீக்கிரமா குணமாக போறான். என்னத்த எதுவுமே பேச மாட்டேங்கிறா? நீயே பேசு. பேசுவா. ஸ்வேதா, நீ கல்யாணமாகி இந்த வீட்டு மருமகள் ஆயிட்ட. அதே மாதிரி கௌதம கல்யாணம் பண்ணி பூமிகாவும் இந்த வீட்டு மருமகள் ஆகணும். அது உன் கையில தாமா இருக்கு.
நீதாம்மா கல்பனாம்மா கிட்ட பூமிகா கௌதம் லவ்வ பத்தி எடுத்து சொல்லி அவங்கள கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். ஆமா ஸ்வேதா, நீங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்த பிள்ளைங்க. அதே மாதிரி ஒரே வீட்டுக்கு மருமகளாகி கடைசி வரைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. ஆமா ஸ்வேதா, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். நீதான் என் வாழ்க்கையில ஒளி ஏத்தி வைக்கணும். பாட்டி, ம், நம்ம இவ்ளோ சொல்றோம், ஏதாவது பேசுறாளான்னு பாரு. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. சரி ஸ்வேதா, நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். நீ நல்லா ரெஸ்ட் எடு. அப்புறமா நாங்க சொன்னதை பத்தி யோசிச்சு பாரு. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நானும் வரேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நானும் உங்க கூட வரேன். என்னை கூட்டிட்டு போங்க. என்ன ஸ்வேதா பேசுற? கல்யாணான பொண்ணு புகுந்த வீட்ல தான் இருக்கணும். நீ இங்கதான் இருக்கணும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நடந்த கல்யாணத்தை நினைச்சு வருத்தப்படாம உன்னை சுத்தி இருக்கிற வசதியை பாரு. உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைய பாரு. நீ பணக்காரி ஆயிட்ட. அத மனசுல வச்சுக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருமா. எனக்கு இது எதுவுமே வேண்டாம். நான் உங்க கூட வரேன். என்னை கூட்டிட்டு போங்க. என்னால முடியல. தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அத்தை, இப்ப என்னத்த பண்றது? என்ன செய்யறதுன்னு தெரியலையடி. அத்தை, பொண்டாட்டி, அம்மா உன்னை. ஸ்வேதா, என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? இவங்க உன்னை ஏதாவது சொன்னாங்களா? திட்டினாங்களா? என் பொண்டாட்டிய ஏதாவது சொன்னீங்க, உங்களை எல்லாம் கொலை பண்ணிடுவேன். பாத்துக்கங்க. ஐயோ ஐயோ, வா பொண்டாட்டி, நம்ம போலாம். வா பொண்டாட்டி. கல்பனா, கிளம்பிட்டீங்களா? நான் வெளியே போயிட்டு வரட்டுமா? சரிங்க. மாம், மேடி, வா ஸ்வேதா. என்னம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாம், ஸ்வேதா இஸ் crying. என்னம்மா, உங்க அம்மா அக்கா பாட்டி எல்லாம் உன்னை இங்க விட்டுட்டு போறாங்களேன்னு வருத்தமா இருக்கா?
வருத்தப்படாத. இது எல்லார் பொண்ணோட வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான். நாங்க உன்னை நல்லா பாத்துக்குவோம். ம்? உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப நீ வீட்டுக்கு போயிட்டு வா. நாங்க யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டோம். எனக்கு அப்புறம் என் பிள்ளைய பாத்துக்க யாருமே இல்லையேன்னு தவிச்சிட்டு இருந்தேன். சாமி மாதிரி நீ வந்துட்ட. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. எல்லார் போலயும் என் பையனும் மாறிடுவான்.